நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். கூடலூர் அருகே ஓவேலி லாரன்சன் கிராமத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தண்ணீர் திறக்க சென்ற பாலசுப்ரமணியன் என்பது புலி தாக்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் ஓவேலி பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புலியை கண்காணிக்கும் பணியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அதே பகுதியில் குடியிருப்பு பகுதியில் ரவிச்சந்திரன் என்பவர் தனது தோட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது புதர் மறைவில் பதுங்கி இருந்த புலி ரவிச்சந்திரனை தாக்கி சுமார் 100 மீட்டர் தூரம் வரை இழுத்து சென்றது. இதை அவரது மனைவி கண்ணால் பார்த்துள்ளார். தண்ணீர் திறந்து சென்ற கிராம மக்கள் ரவிச்சந்திரனை தேடி கண்டுபிடித்த போது ரவிச்சந்திரன் முதுகுபதியும் கையும் தனித்தனியாக புலி சாப்பிட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதிர்ச்சி வந்த கிராம மக்கள் வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு விரைந்து வனத்துறை மற்றும் காவல்துறை உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது ரவிச்சந்திரன் உடலை எடுக்க மறுப்பு தெரிவித்து புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும், அதற்கான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரவிச்சந்திரனின் சடலத்தை சாலையில் வைத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஓவேலி லாரன்சன் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.